Hi friends, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் சூப்பரான மீனும் அதுக்கப்புறம் பச்சரிசியை வச்சும் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வச்சுருந்த மீனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கடுகெண்ணெயில் சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடுகெண்ணெய் கிடைக்கல இல்லை சமைக்க மாட்டிங்கன்னா நீங்கள் ரீஃபைன் ஆயிலில் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நம்ம எடுத்துடணும். நம்ம வந்து இதுக்கு வெறும் மீனோட அந்த தலைப்பகுதியை மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறமா இதை வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெசிபி பண்ணலாம். நீங்கள் வந்து மீன் பீஸ் வச்சு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. ஆனால் மீன் தலையை மட்டுமே வச்சு இப்போ மீன் வச்சு குழம்பு வேறு ஏதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தலையை மட்டும் வச்சு ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து வெளியே எடுத்தாச்சு எல்லா மீனையும். இப்போ இதிலையே உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி தோலை வந்து நீக்கிட்டு சின்ன சின்ன சைஸில் கட் பண்ண உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம உருளைக்கிழங்கையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வெளியே எடுத்த அப்புறமா இதே எண்ணெயில் சீரகம், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கு, கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா? பிரியாணி செய்யும்போது என்னென்ன இலையெல்லாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்த அப்புறமா இதோட கூடவே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இல்லைனா ஃபிஷ் மசாலா ஏதாவது ஒன்று கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஊற்றி கலந்து விட்டுடலாம். பேஸ்ட் வந்து நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். எண்ணெய் தெளிஞ்சு நல்ல மேலே வந்து எண்ணெய் வந்த அப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது இதில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி, பச்சரிசி நல்லா கழுவி வச்சதை சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்து நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணலாங்க. பச்சரிசி வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி நல்லா சேர்ந்துட்டு அந்த மசாலாவோட கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வதக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அரிசி வந்து நல்லா வறுப்படட்டும். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்ட அப்புறமா இதோட கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், அந்த மசாலாலாம் முழுசாக வந்து அரிசியோட ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சரிசி வந்து நம்ம வச்சுருக்கோம். இதில் 1 கிளாஸ் எந்த கிளாஸில் அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதித்த உடனே அதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு அதோடு கூடவே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான். மீனை வந்து நம்ம தலையை மட்டும் வறுத்தது அந்த உடச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து ஸ்லோவான ஃப்ளேமில் மீடியம், அதாவது லாஸ்ட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. சாதம் வந்து ரொம்ப சூப்பராக ஒன்றா தனித்தனியாக வந்துடும். ஏன்னா தண்ணி வந்து கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி போட்டிருக்கோம். இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இது இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம அதே ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து தட்டு போட்டுக்கணும். அவ்வளோதான். சாதத்தில் தண்ணியெல்லாம் இல்லாமல் போன அப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா செம்ம சூப்பரான ஒரு டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.